அவர் அதிசயத்தை செய்கிறவர். இயேசு கிறிஸ்து அதிசயத்தை செய்கிறவர். இதை ஏதோ நான் வார்த்தையால சொல்லலை. இந்த வருஷம் கர்த்தர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில் அதிசயத்தை செய்ய போகிறார். அதிசயத்தை செய்வதில் ஆண்டவருக்கு நிகரானவர் யாருமே இல்லை. எப்படி இந்த அற்புதம் நடக்கும், எப்படி நான் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்கிறேன், எனக்கு விருப்பம் இருக்கு, எனக்கு ஆசை இருக்கு, இதுக்குள்ள நான் பிரவேசிக்கணும்னு, இது நடக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா எப்படி நடக்கும்? காலமோ சூழ்நிலையோ எதுவுமே அதுக்கு ஈக்குவலா இல்லையே. காலம் ஈக்குவலா இருக்காது, சூழ்நிலை ஈக்குவலா இருக்காது. கர்த்தர் உங்களுடைய கண்கள்ல அதிசயத்தை பார்க்க செய்வார். தேவ சமூகத்துக்கு வந்துட்டு பிரச்சனைகளை பாருங்க, அது எல்லாம் தூசியா தெரியும். தேவ சமூகத்தில் நில்லாம, தேவ பிரசன்னத்துக்கு வராம உங்க பிரச்சனைகளை மட்டும் பார்ப்பீங்கன்னா அந்த பிரச்சனை மலையா தெரியும். ஆனால் இப்போ தேவ சமூகத்தில் வந்துட்டு தேவ பிரசன்னத்தினால நிரம்பிட்டு தேவ வல்லமையை அப்படியே அனுபவிச்சுட்டு கொஞ்சம் உங்கள் பிரச்சனையை திரும்பி பாருங்க, அது ரொம்ப தூசியா தெரியும். தேவனால எல்லாம் கூடும் என்று நீங்கள் சொல்வீர்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை ஏறெடுத்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உமை நோக்கிட, ஓடி வந்தே உமை நோக்கிட. உம் குரல் கேட்டு, உம் குரல் கேட்டு ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? செல்வமே ஒப்பற்ற செல்வமே, செல்வமே ஒப்பற்ற செல்வமே. நல்வுறவே நாளில்லா உன் நினைவே, நல்வுறவே நாளெல்லாம் உன் நினைவே. உம் சமூகமே என் பாக்கியமே. எல்லாம் சொல்லுவோம். ஆமாப்பா, உங்க சமூகம் தான் என் பாக்கியம். எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் உங்க பாதம் தானப்பா. உமை நோக்கிட ஓடி வந்தே, உமை நோக்கிட. உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா, ராஜா
ராஜா இயேசு ராஜா. எல்லாம் சொல்லுவோம் ஏசப்பா ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் பண்ணுகிற தேவரீ நீ பரிசுத்தர். என் ஆண்டவர் துதிகளில் வாசம் பண்ணுகிறவர். துதிகளை நுகர்ந்த வாசனையாய் சுகந்த வாசனையாய் நுகர்கிறவர். துதிகளில் அவருக்கு பிரியமானது துதிதான். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஓ, என் மகிமையை சொல்லி வருவார்கள். அதுதானே அவருக்கு பிரியமானது, அதுதானே அவருக்கு உகந்தது, அதிலே தானே அவர் வாசம் பண்ணுகிறார். நாம் எல்லாரும் வாயை திறந்து உங்களுக்கு நெருக்கம் வரும்போதெல்லாம், உங்களுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் வாயை திறந்து பாடிருங்க. ஓ, தேவ மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறேன். எல்லாம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டே இருங்க, துதித்து கொண்டே இருங்க. ஓ, இருதயத்தை இன்னும் விசாலமாக்குங்க, இன்னும் விரிவாய் தரங்க, இன்னும் விரிவாய் தரங்க. தேவரீர் இன்னும் நான் விரிவாய் திறந்து கொடுக்கிறேன். எனக்குள்ள முற்றிலும் வந்து வாசம் பண்ணிருங்க, முழுசும் எனக்குள்ள வந்து இருக்க, எனக்குள்ள வாசம் பண்ணிருங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணு கொண்டே இருப்போம். ரீபாலா ரபா சந்தரபா தூரபால ரபா லேதரல ரபா தூரபால ரபா தூரபா. உமக்கு பிரியமானதையே செய்ய விரும்புகிறேன் என்று நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் உங்கள் இருதயத்தின் எண்ணங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் நினைவுகளின் ஓட்டங்களை அறிந்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் நம்ம எல்லாரும் நம்ம தேவைக்காகவே ஒவ்வொரு வாரமும் வர்றோமே. இப்போ ஆண்டவரை பார்த்து உங்கள் பிரியம் என்னப்பா, உங்கள் பிரியம் என்னப்பா, என்கிட்ட பேசுங்கப்பா, என்கிட்ட பேசுங்கப்பா. இந்த வருஷத்தில் நான் உங்கள் பிரியத்தை நான் செய்யட்டும், உங்கள் பிரியத்தை நான் செய்யட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற உள்ளங்களே, என் ஆண்டுடைய கண்கள் கவனித்து கொண்டு இருக்கிறது. என் ஆண்டவர் அவர்களை மகிமையாய் பயன்படுத்த விரும்புகிறார். ஓ, சாட்சியாய் நிறுத்த விரும்புகிறார். ஓ, அவர் தம்முடைய சித்தத்துக்கு மேலே 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 கொண்டு போக விரும்புகிறார். கரங்களை தட்டி ரோபா தூரா பாலா ராபா தூரா பாலா ராபா தூரா லேபா தூரா பாலா ராபா தூரா பாலா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியோ இருக்கிறபடினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால், என் சமூகத்தை வாஞ்சிக்கிறபடினாலே, என் பாதத்தை முத்தமிடுகிறபடினாலே உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா. ஓ ரபா கபால ரபல ரபா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. எல்லாம் சொல்லுவோமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீ நல்ல பரிசுத்த ஆவியானவர். செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. மரண நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே,
பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, அன்பின் சிகரமே, ஆருயிரே, அனைக்கும் தெய்வமே, ஆறுதலே, அன்பின் சிகரமே, ஆருயிரே, அனைக்கும் தெய்வமே, ஆறுதலே. கரங்களை தட்டி ரூபாலா ராபாது ஆவியிலே நிரம்பி எனது ஏக்கம், எனது தாகம், எனது வாஞ்சை, எனது எண்ணம், எனது எதிர்காலம் எல்லாம் நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா. உங்க பிரியந்தான்ப்பா, உங்க வாஞ்சதான்ப்பா, உங்க துடிப்பு தான்ப்பா. என்னில் இறங்கட்டும், என்னில் இறங்கட்டும், என்னில் இறங்கட்டும், என்னில் இறங்கட்டும். லாபி லாகி நக நொக தூரா பாலா ரக தூரா பாலா ரக தூரா பாலா ரக தூரா பாலா ரதூரா. ஹல்லேலூயா. இப்படி இருக்கிற மணவாட்டியை தான் என் ஆண்டவர் சீக்கிரமாய் வந்து தம்மோடு கூட சேர்த்து கொள்ள போகிறார். நமக்கு இருக்கிற ஒரே ஆசை, ஒரே நிம்மதி அதுதான். ஹல்லேலூயா. இந்த உலகம் பயங்கரமான அழிவுக்குள்ளே போகிறது. இன்னும் இதுவரை கேள்விப்பட்டதை விட பயங்கரமானவைகளாம் கேள்விப்பட போகிறோம். ஆனால் தேவனை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். காரணம், அவர் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், மேகங்களுடனே வருகிறேன், என் மனவாட்டியை அழைத்து செல்ல வருகிறேன். துன்பமெல்லாம் மாறும், துக்கமெல்லாம் ஒரு நொடி பொழுதிலே காணாமல் போகும். ஓ, நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய வருகையை வாஞ்சிக்கிறீர்கள்? இப்போ ஏசப்பா வந்தாலும் எனக்கு நல்லதுன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ வந்தாலும் எனக்கு ரொம்ப ஆசை ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இல்லை இன்னும் என் பிள்ளைக்கு குழந்தை பிறந்துக்கிடட்டும், இன்னும் நான் ஒரு வீட்டை கட்டிக்கிட்டோம், எத்தனை பேர் நினைக்கிறீங்க? இல்லை இப்பமே வரட்டும், இன்னும் எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீக்கிரமாய் வருகிறார். ஹல்லேலூயா. வாசல் அருகே வந்து விட்டார். இது இன்னும் கொஞ்ச நாட்கள் தான், இன்னும் கொஞ்ச நொடிகள் தான். கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. எனவே சந்தோஷமாய் கரங்களை தட்டி ஆவியிலே நிரம்பி, அப்போ ஆண்டவர் வந்தா நம்ம எப்படி இருப்போங்கிற சந்தோஷத்தை இப்பமே அனுபவிச்சு இந்த பாடலை பாடுங்கள். ஹல்லேலூயா. மன்னனை வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. மன்னனை வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. மகிமையானவர், மறுரூபமானவர், கிச்சிலி பழம் அவர் கிண்ணற தோட்டம். மகிமையானவர், மறுரூபமானவர், கிச்சிலி பழம் அவர் கிண்ணற தோட்டம். லீலி புஷ்பமே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே, சாரோனின் ரோஜாவே. மேன்மையானவர், மகா மேன்மையுள்ளவர், மேன்மையானவர், மகா மேன்மையுள்ளவர். அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. பொற்பல விதி, அது பொற்பரன் விதி, பழைய கற்களும் அங்கு பழிச்சிடுதே. பொற்பல விதி, அது பொற்பரன் விதி, பழைய கற்களும் அங்கு பழிச்சிடுதே. ரத்தினங்களும் ஈர நீலமும், ரத்தினங்களும் ஈர நீலமும், படிய பச்சை மரகதம் பாடி போற்றுதே, படிய பச்சை மரகதம் பாடி போற்றுதே. அல்லேலூயா,
நடனமாடி ஆனந்தித்திடு. ஆடி பாடி 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 நடனமாடி ஆனந்தித்திடு. ரபல 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 ஆனந்தித்திடு. ஆடி பாடி நடனமாடி 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 ஆனந்தித்திடு. எனக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி சுகரில் வந்து காலில் புண்ணு இதாக இருந்தது. அப்போ பிரதாப் பாஸ்ட் வந்து ஜெபம் பண்ணார். கடவுள் எனக்கு சுகம் கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியிலேருந்து ஒரு வாரம் வந்து பயங்கரமான பல்வலினா அது சாதாரண பல்வலி இல்லை. என்ன சொல்லலாம், நைட்டு மட்டும் வந்துடும். பகலையில் டேப்லெட் போட்டு சரியாயிடும், நைட்டு மட்டும் பயங்கரமாக வந்துடும். கடந்த வாரம் சனிக்கிழமை அதனால் பயங்கரமான வலி, என்னால் தாங்க முடியாது. ஃபுல்லாகவே நைட் ஃபுல்லாக ஒரு சைடே அவ்வளோ வலி. அப்புறம் வந்து இன்றைக்கி பிரதாப் ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ வாந்தியோடு வந்திருந்தேன். அன்றைக்கி ஜெபம் பண்ணாங்க. அன்றைக்கி இன்றையிலேருந்தே முழு விடுதலை கிடச்சிருந்தாங்க. அன்னை நைட்லேருந்து எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. இந்நாள் வரை தேவன் பெரிய சுகத்தை கொடுத்தாரு. அது கூடானு நன்றி செலுத்தினேன். சரி சார். கர்த்தராகி ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இங்கே எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இந்த அதிசயம் நடக்குமா, இந்த அற்புதங்கள் நடக்குமா, இந்தந்த காரியங்கள் நிறைவேறுமா, இதெல்லாம் கர்த்தர் செய்வாரா, எனக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுமா அப்படின்னா அதுக்கு ஒரு ஆன்சர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் அதிசயத்தை செய்கிறவர். இயேசு கிறிஸ்து அதிசயத்தை செய்கிறவர். இதை ஏதோ நான் வார்த்தையால் சொல்லலை. இந்த வருஷம் கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்ய போகிறார். அதிசயத்தை செய்வதில் ஆண்டவருக்கு நிகரானவர் யாருமே இல்லை. புழுதியில் இருக்கிறவனை தூக்கி எடுக்கிறார், குப்பையில் இருக்கிறவனை உயர்த்துகிறார், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைத்திருக்கிறார், வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுக்கிறார், திருமண காரியம் நடக்காதவங்களுக்கு திருமண காரியத்தை கொடுக்கிறார், ப்ரொமோஷன் கிடைக்காதவங்களுக்கு ப்ரொமோஷனை கொடுக்கிறார், சகலவித ஆசீர்வாதத்தையும் தருகிறவர் தேவன். இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களை செழிப்பாய் நடத்துவார். அதிசயத்தை உங்களுடைய கண்கள் பார்க்கும். உங்கள் பிஸ்னஸில் அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. உங்கள் குடும்பத்தில் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஒரு லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் இந்த வருஷத்தில் ஒன்றுமே இல்லை. ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்களா, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த வருடத்தில் கர்த்தர் அதிசயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். ஹல்லேலூயா. ஏசாயா எழுதின புஸ்தகம் 29வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனத்துக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். உங்களுக்குள்ளே அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக உங்களுக்குள்ளே இந்த ஜனத்துக்குள்ளே ஒரு அற்புதத்தை செய்வேன். யோபு 5வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். ஆராய்ந்து முடியாதது, உங்களால எண்ண முடியாத அதிசயத்தை செய்கிறவர். மீகா 7வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உங்களுடைய கண்கள் அதிசயத்தை பார்க்கும். இந்த ஜனத்துக்குள்ள நான் அதிசயத்தை செய்வேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை, எண்ணி முடியாத அதிசயத்தை நான் செய்வேன்.
ஆண்டவர் இந்த வருஷம் எப்படி என்ன நடத்த போறார்னா அதிசயமாய் நடத்த போகிறார். கர்த்தர் அதிசயத்தை செய்ய போகிறார். நடக்காத காரியங்கள் நடக்க போகிறது. நகராத காரியங்கள் நகரப் போகிறது. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்க போகிறது. ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாத ஆசீர்வாதத்துக்குள்ள இந்த வருஷத்துல பிரவேசிக்க தேவன் உதவி செய்ய போகிறார். தடையாவே இருக்கு, போராட்டமாவே இருக்குது, எதுவுமே கைகூடி வரல. இந்த வருஷத்துல எல்லாம் கைகூடி வர தேவன் உதவி செய்ய போகிறார். அதிசயத்தை தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இங்க எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த வசனத்தை அவர் எந்த சூழ்நிலையில சொல்றாருன்னா, அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லைங்கிறது ஒரு அதிசயம் நடந்தா சொல்லலாம், ஒரு செழிப்பான இடத்துல இருக்கும்போது சொல்லலாம். ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை, நான் ராஜாவா இருக்கிறேன், இது அவரால் செஞ்ச ஒரு அதிசயம், எனக்கு இந்த நன்மை வந்துருச்சு, இது அவரால் செஞ்ச அதிசயம், இப்படி சொல்லலாம். ஆனால் நான் இந்த அதிகாரத்தை படித்து பார்த்தேன். எரேமியா தீர்க்கதரிசி எந்த சூழ்நிலையில் ஆண்டவரை பார்த்து சொல்றார், உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைங்கிற இந்த வார்த்தையை சொல்லும்போது அவருடைய வாழ்க்கை எங்க இருக்கிறார்னா சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறார். சிறைச்சாலைக்குள்ள உட்கார்ந்துட்டு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படி அந்த சிறைச்சாலைக்குள்ள எரேமியா தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்றதுக்கு என்ன காரணம்? எதனால சிறைச்சாலைக்குள்ள இருக்கும்போது இந்த வார்த்தையை சொன்னார்? சிறைச்சாலைக்குள்ள அவருக்கு என்ன அற்புதம் நடந்தது? சிறைச்சாலைக்குள்ள அவருக்கு என்ன அதிசயம் நடந்தது? அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா எரேமியா 32வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனை எருசலேமிலே முற்றுகை போட்டிருந்தது. அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனை எருசலேமிலே முற்றுகை போட்டிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியோ யூதா ராஜாவின் அரண்மனையில் உள்ள காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருந்தான். எரேமியா தீர்க்கதரிசி எங்க இருக்கிறாரு? யூதா ராஜாவின் அரண்மனையில் உள்ள காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருந்தான். அரண்மனையில் இருக்கிற முற்றத்துல அடைக்கப்பட்டிருக்கிறான். இருக்கிறது பெரிய அரண்மனை, ஆனா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஒரு முற்றத்துல அடைக்கப்பட்டவனா இருக்கிறான். இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய லைஃப் பார்க்கறதுக்கு நல்லா ஜகஜோதியா இருக்கலாம், கார் இருக்கு, பைக் இருக்கு, வீடு இருக்கு, என்ன குறை பக்கத்துல இருக்க உனக்கு என்ன குறை? ஆனா ஒரு குறையோடு ஒரு ஏக்கத்தோடு நீங்க அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இந்த இடத்திற்கு நீங்க வந்திருக்கலாம். எல்லாம் இருக்கு ஆனா ஒரு நிம்மதி இல்லை, எல்லாம் இருக்கு ஆனா ஒரு ஏக்கம், நான் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது, எல்லாம் அடைக்கப்பட்டதா இருக்கு. இப்படி அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியுடைய லைஃப் அப்படிதான் இருந்தது. ராஜ அரண்மனை பார்க்கறதுக்கு, ராஜ அரண்மனை வெளியில இருக்கிறவங்க சொன்னாங்க, எரேமியா எங்கப்பா இருக்கிறார்? ராஜ அரண்மனையில் இருக்கிறார். ஆனா அரண்மனையில ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில கதவுக்குள்ள சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறார். எதனால சிறைச்சாலைக்குள்ள போனார்னா அவர் உண்மையை பேசினார். செதேக்கியா ராஜா யூதா தேசத்தை அரசாண்டு கொண்டு இருக்கிறார். அப்போ செதேக்கியா ராஜாவை பார்த்து எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார், ராஜாவே பாபிலோன் படையெடுத்து வராரு, பாபிலோன் ராஜா நெபுகாத்நேச்சர் படையெடுத்துட்டு வராங்க, உங்களை எல்லாம் சிறை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, உங்க கண் அவனுடைய கண் உங்க கண்ணோடும் அவனுடைய வாய் உங்களுடைய வாயோடும் நீங்க சந்திக்கிற அந்த சூழ்நிலை வரப்போகுது, உங்களை சிறையாய் பிடிச்சிட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகிற சூழ்நிலை வரப்போகுது அப்படின்னு சொன்னதுனால எரேமியா தீர்க்கதரிசி என்ன பண்ணார்னா சிறைச்சாலைக்குள்ள போடப்பட்டார். எப்படி பாபிலோன் என்னை சிறை படிக்கலாம் அப்படின்னு நீ சொல்லலாம் அப்படின்னு சிதேக்கியா ராஜா எரேமியா தீர்க்கதரிசியை சிறைச்சாலைக்குள்ள போறார். வாசிங்க. ஏனென்றால் இதோ இந்த நகரத்தை பாபிலோன் ராஜாவின் கையிலே ஒப்புக் கொடுக்கிறேன், அவன் இதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், பாபிலோனின் ராஜாவினுடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன், அவன் இதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொன்னார். இதை எரேமியா சொல்றாரு. யூதாவின் ராஜாவாகிய சினேக்கியா கல்தேயருடைய கைக்கு தப்பி போகாமல் பாபிலோன் ராஜாவின் கையில் நிச்சயமாக ஒப்பு கொடுக்கப்படுவான். அவன் வாய் இவன் வாயோட பேசும், அவன் கண்கள் இவன் கண்களை காணும், அவன் சினேக்கியா பாபிலோனுக்கு கொண்டு போவான், நான் அவனை சந்திக்கும் மட்டும் அங்கே அவன் இருப்பான். நீங்கள்
பாருங்க, சிதேக்கியா ராஜா பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுவார், சிறையாக பிடிக்கப்பட்டு போவார். அடுத்த வசனம், நீங்கள் கல்தேயரோட யுத்தம் பண்ணினாலும் உங்களுக்கு வாய்ப்பில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியது என்ன என்று சொல்லி யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அவனை அடைத்து வைத்தான். பாருங்க, ராஜாவை பார்த்து சொல்றார், கல்தேயர்கிட்ட எல்லாம் யுத்தம் பண்ண வேண்டாம் ராஜா, எப்படியும் பாபிலோன் வந்து உங்களை சிறை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, கல்தேயர்கிட்ட யுத்தம் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் சொன்னதுனால எரேமியா தீர்க்கதரிசியை சிறைச்சாலைக்குள்ள போட்டாங்க. இப்போ எரேமியா தீர்க்கதரிசி சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறார். சிறைச்சாலைக்குள்ள என்ன நடந்தது? அடுத்தது வாசிங்க. அதற்கு எரேமியா சொன்னது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், இதோ உன் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் குமாரன் அனாமேயேல் உன்னிடத்தில் வந்து ஆனதோத்தில் இருக்கிற என் நிலத்தை நீ வாங்கிக் கொள், அதை கொள்ளுகிறதுக்கு உனக்கே மீட்கும் அதிகாரம் அடுத்தது என்று சொல்லுவான் என்று உரைத்தார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு எரேமியாவை பார்த்து, எரேமியா நீ சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற, இப்போ உன்னுடைய பெரிய தகப்பன் அனாமேயேல் உன்கிட்ட வருவாரு, ஆனதோத்தில் இருக்கிற ஒரு இடத்த நீ வாங்கிக்கோ, இந்த இடத்த வாங்கக்கூடிய சுதந்திரம் உன்கிட்ட இருக்கு, உரிமை உன்கிட்ட இருக்கு, இந்த இடத்த நீ வாங்கிக்கோன்னு உனக்கு கொடுப்பாரு. இப்படி கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகிறது. பெரியப்பா வருவாரு, பெரிய தகப்பன் வருவாரு, இந்த இடத்த வாங்கிக்கோன்னு சொல்லுவாரு. இந்த வார்த்தை உண்டானதுமே திறந்து பார்க்குறாரு பெரிய தகப்பன், எரேமியாவுடைய பெரியப்பா வந்து நிக்கிறாரு முன்னாடி. அடுத்த வசனம் வாசிங்க. அப்படியே என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமேயேல் கர்த்தருடைய வார்த்தையின்படியே காவற்சாலையின் முற்றத்தில் என்னிடத்திற்கு வந்து, பென்யமீன் நாட்டு ஆனதோத்திரத்தில் உள்ள என் நிலத்தை நீ வாங்கிக் கொள்ளும் சுதந்திர பாத்தியம் உமக்கு உண்டு, அதை மீட்கும் அதிகாரம் உமக்கு அடுத்தது, அதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டேன். ஆகையால் என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமேயேலின் கையில் நான் ஆனதோத்திரத்தில் இருக்கிற அவனுடைய நிலத்தை கொண்டு அதன் விலைக்கிரயமாகிய 17 சேக்கலடையை வெள்ளியை அவனுக்கு நிறுத்து கொடுத்தேன். ஆனதோத்தில் இருக்கிற நிலத்தை ஃபஸ்ட்டே ஆண்டவர் சொல்லிட்டாரு, இப்படி உன்னுடைய பெரிய தகப்பன் வருவார், அவர்கிட்ட நிலம் வாங்கிக்கோன்னு சொல்லுவார், நீ அந்த நிலத்தை வாங்க. அதே போல் பெரிய தகப்பன் சிறைச்சாலைக்குள்ளே வராரு, இந்த இடத்த வாங்கிக்கோப்பான்னு சொல்கிறாரு. எரேமியாவும் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி 17 வெள்ளிக்காசை கொடுத்து அந்த இடத்த வாங்குறாரு. வாங்கினதும் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக, சிறைச்சாலை தலைவர்களுக்கு முன்பதாக, அங்கே சுற்றி மத்தி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணுறார். அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் அந்த சிறைச்சாலைக்கு வந்துருச்சு. சிறைச்சாலைக்கு வந்து அந்த இடம் ரெஜிஸ்டர் பண்ணப்படுது, முத்திரிக்கப்படுகிறது. அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் பத்திரத்தில் கையெழுத்தையும் முத்திரையையும் போட்டு சாட்சிகளை வைத்து வெள்ளியை தராசிலே நிறுத்து கொடுத்த பின்பு நான் சட்டத்துக்கு வழக்கத்துக்கும் ஏற்றபடி முத்திரை போடப்பட்ட கிரைய பத்திரத்தையும் திறந்திருக்கிற பிரதியையும் எடுத்து என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமேயேலுக்கு கண்களுக்கு முன்பாகவும் கிரைய பத்திரத்தின் கையெழுத்து போட்ட சாட்சிகளுடைய கண்களுக்கு முன்பாகவும் காவற்சாலையின் முற்றத்தில் உட்கார்ந்திருந்த எல்லா யூதருடைய கண்களுக்கு முன்பாகவும் அதை மாசேயாவின் குமாரனாகிய நேரியாவின் மகனான பாருக்கின் இடத்தில் கொடுத்து அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக பாருக்கை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கிரைய பத்திரமும் திறந்திருக்கிற பிரதியத்திரமும் ஆகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகளை அநேக நாள் இருக்கும்படி அவைகளை ஒரு மண்பாண்டத்திலே வை. ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நான் கிரைய பத்திரத்தை நேரியாவின் குமாரனாகிய பாருக்கிடத்தில் கொடுத்த பின்பு நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது. ஓகே, இப்போ கிரைய பத்திரம், சிறைச்சாலைக்குள்ள ஒரு பத்திரம் முத்திரிக்கப்படுகிறது, ரெஜிஸ்டர் பண்ணப்படுகிறது. ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதற்கு பிறகு எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறார் இந்த வார்த்தை, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. எப்போ இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, சிறைச்சாலையில் இருக்கிறாரு. சிறைச்சாலைக்குள்ள இருக்கும்போது ஒரு பத்திரம் முடிக்கப்படுகிறது. எரேமியாவுக்கு சொந்தமாக ஒரு லேண்ட் வாங்குறாரு.
கரெக்டாக பெரிய தகப்பன் வராரு, இந்த லேண்டை வாங்கிக்கோன்னு சொல்கிறாரு. எரேமியாவும் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு. எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக, யூத ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக, சிறைச்சாலை தலைவர்களுக்கு முன்பதாக, அங்கே இருக்கிற சிப்பாய்களுக்கு முன்பதாக, எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக, சொல்லப்போனால் ராஜாவுடைய கண்களுக்கு முன்பதாக அவர் முத்திரை போட்டு அந்த இடத்தை சொந்தமாக்குனார். இன்னைக்கு சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆசீர்வாதம் உங்களை தேடி வருகிறது. நீங்க எந்த சூழ்நிலையில வேணாலும் இருக்கலாம், கர்த்தர் அந்த சூழ்நிலையில, நீங்க இருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். என்னுடைய முதல் பாயிண்ட் இப்படி தான் போட்டிருக்கிறேன். நீங்க இருக்கிற இந்த சூழ்நிலையில அதிசயத்தை தேவன் செய்வார். எந்த சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களோ இந்த சூழ்நிலையில தேவன் அதிசயத்தை செய்வார். எரேமியா தீர்க்கதரிசி இடம் முடிக்கிற அளவுக்கு அவர் இருக்கிறாரு, ஜெயிலுக்குள்ள இருக்கிறாரு. ஜெயிலுக்குள்ள இருக்கிறவருக்கு என்ன ஒரு ஆசை இருக்குன்னா, எப்படியாவது வெளியே போகணும், இதுதான் ஆசையா இருக்கும். ஜெயிலுக்குள்ள இருக்கிறவருக்கு எதுவுமே இருக்காது. கரெக்டா நேரத்துக்கு நேரம் பிரெட் வரும், அதை சாப்பிட்டு அங்கேயே இருக்க வேண்டியதான், வேற எதுவுமே அனுபவிக்க முடியாது. ஆனால் ஜெயிலுக்குள்ள இருந்தவரை கர்த்தர் ஒரு இடத்தை முடிக்க உதவி செய்கிறார், ஒரு சொத்து வாங்க உதவி செய்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த வசனம் சொல்லுது அவர் 17 வெள்ளிக்காசை கொடுத்து வாங்கினாராம். நான் யோசிக்கிறேன், ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவருக்கு எப்படிங்க 17 வெள்ளிக்காசு கிடைச்சது? எங்கேருந்து அந்த 17 வெள்ளிக்காசு கிடைச்சது? நான் நினைக்கிறேன் ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம். வேதம் டக்குன்னு அப்படி சொல்லிருச்சு. ஒருவேளை அவர் பெரியப்பாவை பார்த்து, ஓகே பெரியப்பா இடம் வாங்கிக்கிறியான்னு கேட்டதுமே எரேமியா என்ன சொல்கிறார், காசை பார்க்கல, பணம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கல, என்கிட்ட இருக்கான்னு பார்க்கல, சூழ்நிலையை பார்க்கல, இந்த ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு எனக்கு இது தேவையா, இப்போ நான் சுதந்திரிக்கணுமா, இப்போ நான் சொத்து வாங்கணுமா, ஜெயிலை விட்டு வெளியே வந்துக்கிறேன், அப்புறம் வாங்கிக்கிறேன், நான் ஃபஸ்ட்டு வெளியே வரேன், இதுதான் நார்மலாக எல்லாரும் சொல்கிறது. ஆனால் எரேமியா சொன்னார், ரெடியாக இருக்கிறேன் பெரியப்பா, நீங்கள் கொண்டு வாங்க, ரெஜிஸ்டர் ஆஃபீஸை கூட்டிகிட்டு வாங்க, எல்லா முத்திரைகளெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணுறோம், முடிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன், நான் தயாராக இருக்கிறேன். சொன்னது மாத்திரம்தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் வந்துட்டாங்க. நான் நினைக்கிறேன் எரேமியாவுக்கு அழகாய் தேவைகள் சந்திக்கப்பட்டது. அந்த இடத்தை முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். எப்படி அற்புதம் நடந்ததுன்னு தெரியல, ஆனால் அந்த இடம் முடிக்கப்பட்டது, வெற்றியானது. அப்போது முடிவு என்னன்னா வெற்றி. எரேமியாவுக்கு எப்படியா சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிற உனக்கு எப்படி பணம் கிடச்சது, எப்படி இந்த தேவை சந்திக்கப்பட்டது, அதெல்லாம் தெரியாது, ஆனால் இடத்த நான் முடித்தேன். எரேமியா அதுதான் சொல்லுவார், எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னு தெரியல, ஆனால் கர்த்தர் எனக்கு வெற்றியை கொடுத்தார். இன்றைக்கும் அடுத்த மாதத்துல என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறோம் பாஸ்டர், ஆனால் கையில் காசு இல்லை. கர்த்தர் ஜெயத்தை தரப்போகிறார், அதிசயத்தை தேவன் செய்ய போகிறார். என் பொண்ணுக்கு சரியான ஏஜ் வந்துருச்சு, மாப்பிள்ளை பார்க்க சொல்லி பயோடேட்டாலாம் கொடுத்துட்டேன், ஆனால் பயமாக இருக்குது, எப்படி இந்த காரியம் கர்த்தர் செய்ய போகிறாரோ, என் கையில் காசு இல்லை, நகை எதுவும் சேர்த்து வைக்கல, எதுவுமே இல்லையே, எப்படி இந்த காரியத்தை செய்வார்? கர்த்தர் அதிசயத்தை செய்ய போகிறார். வீடு கட்டி பாதியில் இருக்குது, கையில் ஒன்றுமே பணம் இல்லை, என்ன பாஸ்டர் செய்ய? கர்த்தர் அதிசயத்தை செய்ய போகிறார். எப்படி செய்வாருன்னு தெரியாது, ஆனால் எல்லாம் முடியும். திருமண காரியங்கள் நடக்கும், வீடு கட்டி முடிப்பீங்க, இடம் வாங்குவீங்க, கர்த்தர் அதிசயத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசிகள் கையில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தோம்னா பயந்துருவோம், ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. விசுவாசத்தில் தான் ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. விசுவாசம் உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகும், விசுவாசம் உங்களை முன்னேற வைக்கும், விசுவாசம் உங்களை பெருக வைக்கும். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து ஈசாக்கு கேட்குறார், அப்பா தீப்பெட்டி இருக்கு, விறகு இருக்கு, ஆடு எங்கப்பா? ஆபிரகாம் சொல்றார், கர்த்தர் பார்த்து கொள்வார். இப்போ என் கையில் ஆடு இல்லை, ஆனால் கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். உங்களுடைய தேவைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். மரியாள் தூதரை பார்த்து கேட்கிறார், இது எப்படி ஆகும்? நானோ புருஷனை அறியனே, எப்படி என் வயிற்றுல இயேசு கிறிஸ்து பிறப்பார், நான் புருஷனை அறியலே, இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும்? அப்போ தூதர் சொல்லுகிறாரு, லூக்கா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 35வது வசனத்துல, தேவதூதன் அவருக்குள் பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும்,
பரிசுத்தாவியானவர் உன்னிடத்துல வருவார். அப்போ அதிசயம் நடக்கும்னா பரிசுத்தாவியானவர் வரணும். பரிசுத்தாவியானவர் வந்துட்டா வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். முடியாத காரியங்கள் முடியும், நடக்காத காரியங்கள் நடக்கும். அவர் உந்தி தள்ளுவார், செயல்படாத காரியங்கள் செயல்படும். கல்லாயிருக்கிற மனிதர்களுடைய இருதயம் கரையும். பரிசுத்தாவியானவர் வரும்போது வேதம் சொல்லுகிறது, அவர் வெண்கல கதவுகளை உடைப்பார், இருப்பு தாழ்பால்களை முறிப்பார். அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் புதையல்களையும் அவர் உங்களுடைய கரத்துல கொண்டு வந்து கொடுப்பார். பரிசுத்தாவியானவர் அவர் செயல்களில் வல்லமை உள்ளவர். உங்களுக்காக எதையும் செய்வார், எதையும் சாதிப்பார். இந்த வருஷத்துல அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். உங்களை சும்மா விடவே மாட்டார். அதிசயத்தை உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. எப்படி அதிசயத்தை கண்கள் பார்க்கும் பாஸ்டர்? என் சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருக்குது, இந்த சூழ்நிலையில தேவன் அதிசயத்தை பார்க்க உதவி செய்வார். எப்படி இந்த அற்புதம் நடக்கும், எப்படி நான் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்கிறேன், எனக்கு விருப்பம் இருக்கு, எனக்கு ஆசை இருக்கு, இதுக்குள்ள நான் பிரவேசிக்கணும்னு, இது நடக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா எப்படி நடக்கும்? காலமோ சூழ்நிலையோ எதுவுமே அதுக்கு ஈக்குவலா இல்லையே. காலம் ஈக்குவலா இருக்காது, சூழ்நிலை ஈக்குவலா இருக்காது. கர்த்தர் உங்களுடைய கண்கள்ல அதிசயத்தை பார்க்க செய்வார். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்றேன். முதலாவது, இந்த சூழ்நிலையில கர்த்தர் அதிசயத்தை செய்வார். ரெண்டாவது, ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி அதிசயத்தை செய்வார். ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி அதிசயத்தை செய்வார். எரேமியா சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாரு. இவருடைய எண்ணமெல்லாம் வெளியே வரணும், இவ்வளவுதான் இருக்கும். வெளியே வந்தா போகும், சிறைச்சாலையை விட்டு தப்பிச்சா போதும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இடத்தை வாங்கு, இடம் வாங்கு எரேமியா, இந்த இடத்தை வாங்கு. உன் பெரியப்பா வந்து உனக்கு ஒரு இடம் கொடுக்குறாரே, இந்த இடத்தை வாங்கு. என்ன ஆண்டவரே, இந்த நேரத்திலையா நான் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க, இந்த நேரத்திலையா எனக்கு இதெல்லாம் கைகூடி வரணும்? ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசத்துல வாங்கு. ஆமென். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆசீர்வாதத்தை தேவன் சுதந்தரிக்க உதவி செய்கிறார். எரேமியாவுடைய சூழ்நிலை வித்தியாசமா இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க கர்த்தர் பலப்படுத்துகிறார். இன்னைக்கு அநேகர் பாருங்க, ஐயோ நாளைக்கு ஆண்டவர் வந்துருவார், நான் ஏன் கல்யாணம் பண்ணணும், ஆண்டவர் வந்துருவார், நான் ஏன் பிள்ளைய பெற்றுக்கணும், ஆண்டவர் தான் சீக்கிரம் வரப்போறார், நான் ஏன் வீடு கட்டணும், எனக்கே 70 வயசாயிடுச்சு, இன்னும் ஒரு 5 வருஷத்துல நான் செத்து போயிடுவேன், இந்த நேரத்தில் நான் புதுசா வீடு கட்டி புதுசா இடம் வாங்கி எதுக்கு நான் அந்த ஆட்கள்லாம் பாருங்க, ரிட்டையர்டாகி கையில் பணம் வந்திருக்கும், நான் தான் சாக போகிறேனே, அப்புறம் அவங்களாம் சாகவே மாட்டாங்க, இருக்கிற பணமெல்லாம் செலவாயிரும், ஆசீர்வாதத்துக்குள்ளேயும் பிரவேசிக்க மாட்டாங்க, ஒரு நன்மைக்குள்ளே நான் சொல்கிறேன், சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்கள் வயசை பார்க்காதீங்க, ஏஜை பார்க்காதீங்க, வெள்ளை முடி ஆயிடுச்சே, கருப்பு முடி, எதையும் பார்க்காதீங்க, ஆசீர்வாதத்துக்குள்ளே போய்கிட்டே இருங்க. உங்களுடைய எதிர்காலம், அதாவது இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா உங்களை அது குறுக பண்ணும். சூழ்நிலையை பார்த்துட்டீங்கன்னா அது உங்களை குன்ற பண்ணும். எதிர்காலத்தை பார்த்தீங்கன்னா அது உங்களை பெருக பண்ணும். என்னுடைய எதிர்காலம் பெருசா இருக்கு, என்னுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கு, என்னுடைய தலைமுறைகள், என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். அந்த எதிர்காலத்தை பார்த்து நீங்க ஓடுறவங்களா இருக்கணும். ஆண்டவர் இதை தான் எதிர்பார்க்கிறார். நீ உன் சூழ்நிலையை பார்க்காத, இப்ப இருக்கிற ஜெயிலுக்குள்ள இருக்கிறத பார்க்காத. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஃபரிக்கிட்ட சொல்றாரு, நீ இந்த பத்திரத்தை எடுத்து ஒரு பானைக்குள்ள போட்டு வைப்பா, ஒரு காலம் வரும், பாபிலோன்ல இருந்து நாங்க திரும்ப வருவோம், அப்போ இந்த லேண்டை நாங்க சுதந்திரிச்சு கொள்ளுவோம். பாருங்க எவ்வளவு பெரிய எதிர்கால திட்டம் எரேமியா தீர்க்கதரிசிக்கு இருக்குது. இப்ப இருக்கிற சூழ்நிலை, பாபிலோனியர்கள் படை எடுத்துட்டு வராங்க, நிலம், இடம், மக்கள் எல்லாத்தையும் சூறையாடிட்டு போறாங்க, உண்மைதான், அதுதான் இப்ப இருக்கிற சூழ்நிலை. ஆனா ஒரு எதிர்காலம் வரப்போகுது, நான் திரும்ப வரப்போகிறேன், நான் திரும்ப வந்து இந்த இடத்தை நான் சுதந்திரிக்க போறேன். இதுதான் எதிர்கால திட்டம். உங்களுக்குள்ள அந்த எதிர்கால திட்டம் இருக்கணும். எதிர்கால திட்டம் இல்லைன்னா உங்களை குறுகப்படும். ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்களை பார்த்து நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், பூமியை ஃபுல்லா நிரப்புங்க. ஆனா பாபேல் கோபுரம் கட்டப்படும் போது ஜனங்கள் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இங்கேயே இருக்கலாம், நம்ம ஒரே இடத்துல இருக்கலாம், இந்த இடத்துல கோபுரத்தை கட்டலாம், பெருக வேண்டாம், பழுக வேண்டாம், பெருசா அங்கங்க போக வேண்டாம், இங்கேயே இருக்கலாம். குறுகுன புத்தி இருந்தது. அதான் ஆண்டவர் பார்த்தார், இடிச்சு போட்டார் பாபிலோன் கோபுரத்தை. உங்களுக்கு குறுகுன எண்ணங்கள் இருந்ததுன்னா பிரச்சனை இருக்கும். குறுகுன எண்ணங்கள், குறுகுன இது போதும்,
இது போதும், நான் வாழ்க்கையை கடத்திடுறேன், இது போதும், அப்படியே நான் லைஃப்பை ஓட்டிடுறேன், இது போதும், கொஞ்ச நாள் தான் நான் மறிச்சிருவேன், இது இல்லை இல்லை. குறுகின புத்தி இருந்ததுன்னா பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும். பெருக்கத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு நீங்க முன்னேறி போங்க, அதுக்கு நேரா முன்னாடி போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் ஆசையா இருக்கிறார். ஒரு நாளும் குறுகின இது வேண்டாம். அந்த பாபிலோன்லயே பாருங்க, ஆண்டவர் இவங்க சிறைப்பட்டு பாபிலோன் தேசத்துக்கு போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, எரேமியா எழுதின புஸ்தகம் 29வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், சிறைப்பட்டு போன ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு காரியத்தை கேளுங்க. பாபிலோன்ல சிறையா இருக்கிறாங்க, கைதியா இருக்கிறாங்க, அடிமையா இருக்கிறாங்க. இவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் 5வது வசனம், நீங்கள் வீடுகளை கட்டி நீங்க வீடை கட்டுங்கிறாரு. அட சிறைப்பட்டு போயிருக்க, நாங்களே சிறைப்பட்டு வந்திருக்கிறோம், சிறைச்சாலையில் இருக்கிறோம், பாபிலோன் தேசத்துல எங்களுக்கு மொழி தெரியாது, இந்த ஜனங்களை யாருன்னே தெரியாது. ஆண்டவர் சொல்றார், இந்த இடத்துல சிறைப்பட்டு போன இந்த இடத்துல நீங்க வீடை கட்டுங்க. அடுத்தது அதுல குடியிருங்க, அதுல குடியிருங்க. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, தோட்டத்தை நாட்டுங்க, அங்கேயே தோட்டத்தை வாங்குங்க, உங்களுக்கு சொந்தமா ஒரு தோட்டத்தை வாங்குங்க. அடுத்தது அவைகளின் கனிகளை சாப்பிடுங்கள். நீங்களே வீடு கட்டுங்க, அங்க குடியிருங்க, தோட்டத்தை. எப்படி ஆண்டவரே, நாங்களே சிறைப்பட்டு அடிமைகளா இருக்கிறோம், இது நிரந்தரமான இடம் இல்லை, மறுபடியும் நாங்க போக போறோம், நிரந்தரமான ஒரு இடத்துல கொஞ்ச நாள் வாழ போறோம், இதுல எதுக்கு நாங்க வீடு கட்டணும்? ஆண்டவர் சொல்றேன், நீ வீடு கட்டு, நீ அங்க குடியிரு, நீ தோட்டம் வாங்கு, அதோடைய பழங்களை நீ சாப்பிடு. அடுத்தது நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணுங்க, நீ கல்யாணம் பண்ணுங்கிறாரு. சும்மா இருக்காத, கல்யாணம் பண்ணி. இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களை பார்த்து சொல்றேன், சும்மா வீடியோ கேம் விளையாடாத. அந்தந்த வயசு வரும்போது சரியா திருமணம் பண்ணணும். சூழ்நிலை வித்தியாசமா இருக்கும், பணம் இருக்காது, அந்தந்த டைம்ல சரியா கல்யாணம் பண்ணணும். அது நான் சொல்லல, ஆண்டவர் சொல்ற, நீ விவாகம் பண்ணு, தனியா இருக்காத, சிங்கிளா இருக்காத. நான் சிங்கிள், நான் லெஜண்ட் அப்படின்னு இருக்காது, விவாகம் பண்ணு. குமாரரையும் குமாரத்திகளையும் பெரு, குமாரருக்கு பெண் கொண்டு உன் குமார்த்திகளுக்கும் புருஷருக்கு பெண் கொடுங்கள், இவர்களுக்கு குமாரரையும் குமார்த்திகளையும் பெரு, நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகுங்கள்ங்கிறார். ஆண்டவர் எப்படி அழகா சொல்றாரு. நீ போன இடம்பா உண்மைதான், நீ சிறைச்சாலையில் கைதியா போயிருக்கிற, ஆனா இந்த இடத்துல நீ குறுகாத, நீ பெருகு, நீ திருமணம் பண்ணு, குமாரர்களை பெரு, குமாரத்திகளை பெரு, வீடு கட்டு, இடம் வாங்கு, நிலம் வாங்கு, நீ விவசாயம் பண்ணு, நீ பெருகு, நீ குறுகாத. சூழ்நிலையை பார்க்காத, இந்த இடத்துல என்னை பெருக விட மாட்டாங்க, இந்த இடத்துல என்னை சாதிக்க விட மாட்டாங்க, நான் இடம் வாங்க விட மாட்டாங்க, சூழ்நிலையை பார்க்காத, நீ பெருகு. இதான் ஆண்டவர் விரும்புகிறார். குறுகுனா குறுகிட்டே இருக்கும். இன்னைக்கு அநேகருக்கு திருமணமே ஆகல, அந்த வயசை விட்டுட்டோம் பாஸ்டர், பண்ணுவோம் பண்ணுவோம் பண்ணுவோம்னு நினைச்சிட்டு அந்த வயசை விட்டுட்டோம். இப்போ 40-45 வயசு ஆயிடுச்சு, திருமணம் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது, இப்படியே இருந்துருவேன். இதுதான் குறுகல். குறுகக்கூடாது, பெருகணும். பெருக தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். நீங்க பெருகுங்க. ஹல்லேலூயா. ஒரு தாளந்து வச்சிருக்கிறவன் அந்த ஒரு தாளந்தை, இது போதும், எஜமான் வந்தா இதை நான் திரும்ப கொடுப்பேன். எஜமான் வந்தாரு, ஒரு தாளந்து வச்சிருக்கிறவனை பார்த்தாரு, உன்னை நான் அக்கினியில போடுறேன்டா. 2 தாளந்து இருக்கிறவன் அதை பெருக்குனா 4, 5 தாளந்து இருக்கிறவன் அதை 10 பெருக்குனா. இதை தான் எஜமான் எதிர்பார்க்கிறார். நீங்க பெருகணும். இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இயேசுவின் கையில 2 அப்பம் 5 மீன் வந்தது. அந்த 2 அப்பம் 5 மீனை ஆண்டவர் கையில எடுத்ததுமே ஆண்டவர் ஆசீர்வதித்து அதை துண்டு துண்டா பிச்சு பிச்சு கொடுக்கல, அதை பெருக பண்ணினார். 5 அப்பம் 2 மீனை 5000 பேர்த்துக்கு கொடுத்து மீதியும் 12 கூட எடுக்க உதவி செய்தார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பெருக பண்ண அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். குறுகள் வேண்டாம், இது போதுங்கிறது வேண்டாம். ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க பிரவேசிங்க. அதிசயத்தை உங்களுடைய கண்கள் பார்க்கும். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நட்சத்திரங்களை போல நான் உன்னை பெருக பண்ணுவேன். இப்படிதான் கர்த்தர் உங்களை பெருக பண்ணதான் அவர் விரும்புகிறார்.
ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமை செலக்ட் பண்ணி பெருக பண்ண ஆசைப்பட்டார். இன்னைக்கு உங்களை பெருக பண்ண கர்த்தர் விரும்புகிறார். அந்த அதிசயத்தை தேவன் செய்வன் சொல்றார். கடைசியா நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். உன்னை தேடி வந்து இயேசு அற்புதத்தை செய்வார். முதலாவது, இந்த சூழ்நிலையில ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அற்புதத்தை செய்வார். மூணாவது, உன்னை தேடி வந்து அற்புதத்தை செய்வார். இங்க எரேமியா தீர்க்கதரிசி சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறார். யாருமே எரேமியாவை தேடி வரல, சொந்தம் வரல, பந்தம் வரல. அந்த வசனம் பார்த்தீங்கன்னா யாருமே எரேமியாவை விசாரிச்ச மாதிரி இல்லை. இவர் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறார். அப்போ இவருடைய பெரியப்பா இவரை தேடி வரார். அவருடைய பெரியப்பா பேர் என்னன்னா அனாமேயேல். அனாமேயேல் என்பதற்கு ஹீப்ரு அர்த்தம் வந்து கிருபைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அனாமேயேல் அப்படின்னா கிருபை. கிருபை இவரை தேடி வருகிறது. இந்த கிருபை யாரை குறிக்குதுன்னா இயேசுவை குறிக்குது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவருடைய பெரிய தகப்பன், பெரிய தகப்பன் நமக்கு யாருன்னா இயேசு தான் பெரிய தகப்பன். நமக்கு ஒரு பெரிய தகப்பன் இருக்கிறார். நம்ம சிறைச்சாலையில் இருக்கும்போது யாருமே வராத சூழ்நிலையில் அவர் தேடி வருவார், நம்மளை ஆறுதல் படுத்துவார். சூழ்நிலை எதுவாக இருந்தால் நம்மளை ஆசீர்வதிக்க, நமக்கு சுதந்திரத்தை கொடுக்க அவர் நம்மை தேடி வருகிற ஒரு பெரிய தகப்பன். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் இந்த நாளில் உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த வருஷத்தில் உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபை வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிறைச்சாலை எப்படி இருக்குன்னா யாருமே தடுக்கலை. சிறைச்சாலை அதிபதிகள் ஒன்றுமே சொல்லலை. இவர் பாட்டுக்கு பெரிய தகப்பன் வராரு, இடம் வாங்கிக்கிறியான்னு கேட்குறாரு. வாங்கிக்கிறேன்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸை அரண்மனைக்குள்ளே கொண்டு வராரு. யாருமே தடுக்கலை, ராஜா தடுக்கலை, யாரும் தடுக்கலை. எல்லாம் கை கட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக அந்த பத்திரம் முத்தரிக்கப்பட்டது. அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர் உங்கள் கூட இருந்தா, உங்களை தேடி வந்துட்டா உங்களை யாரும் தடுக்கவே முடியாது. நீங்க பிரவேசிக்க போகிற ஆசீர்வாதத்துக்குள்ள யாராலையும் தடை செய்யவே முடியாது. அவர் உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துவார், அதை யாராலையும் தடுக்க முடியாது. பவுல் சொல்கிறார், ஆண்டவரே இந்த முள்ளை என்கிட்ட இருந்து எடுத்து போடுங்கப்பா, இது எனக்கு வேண்டாம். அப்போ ஆண்டவர் சொல்றார், என்னுடைய கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். இந்த வார்த்தையை சொன்னதுக்கு பிறகு பவுல் சொல்கிறார், நான் பலவீனத்தை குறித்து நான் சிந்திக்கவே இல்லை. அந்த வசனம் சொல்கிறது, அதற்கு அவர், உன் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மைப்பட்டேன். அடுத்த வசனம் அழகா சொல்றாரு, பலவீனமாய் இருக்கும் போதே பலனுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களும் நிந்தைகளும் நெருக்கங்களும் துன்பங்களும் இடுக்கண்களும் நான் பிரியப்படுகிறேன். நான் பலவீனமா இருக்கும் போதே பலவானா இருக்கிறேன். இதுதான் கிறிஸ்தவ ஓட்டம். சூழ்நிலை வித்தியாசமான சூழ்நிலை, இந்த சூழ்நிலையில் உங்களை பலவானாய் மாற்றுகிறார். ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாத சூழ்நிலை வாய்ப்பு, இதுல கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ வலது புறமா வலை வீசு. பேதுரு சொல்றார், ரா முழுவதும் நான் வலை வீசிட்டேன்ப்பா, எனக்கு ஒரு மீனும் கிடைக்கல. ஆண்டவர் சொல்றார், ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி நான் மறுபடியும் போடுறேன். வலை கிளியத்தக்க மீன், அந்த படகும் நிரம்பி பக்கத்தில் இருக்கிற படகும் நிரம்பிச்சு. காரணம் என்ன? கிருபை பேதுருவை தேடி வந்தது. இயேசு பேதுருவை தேடி வந்தார். அந்த படகுல ஏறினதுக்கு பிறகு அந்த படகு நிரம்பி வழிந்தது. இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். காற்றை பார்க்காதீங்க, அலையை பார்க்காதீங்க, கொந்தளிக்கிற கடலை பார்க்காதீங்க, உங்களுடைய சூழ்நிலையை பார்க்காதீங்க. உங்க படகுல இயேசு இருக்கிறார். பேதுரு காற்றையும் கடலையும் பார்த்து அலறினார், பயந்தார். ஆண்டவர் எந்திரிச்சு நின்று, காற்றே அமைதலாயிரு, கடலை இறையாதேன்னார். அது அப்படியே அமைதலாயிற்று. ஆண்டவர் உங்க படகுல இருக்கிறார். எதையும் நினைச்சு பயப்படாதீங்க. உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். அவர் தான் கிருபை. உங்களை தேடி ஒரு கிருபை வந்திருக்கிறது. உங்களுக்காக அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். உங்களுக்காக இயேசு மரித்தார். வேதம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 15ஆவது வசனம், பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களின் பிரதான பாவி நான் தான். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார். உங்களை ரட்சிக்க, ரட்சிப்பு அப்படின்னா உங்களை வாழ வைக்க, உங்களை ஆசீர்வதிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். எந்திரிச்சு நின்று அந்த சிலுவையை பாருங்க. உண்மைப்பா, உண்மையாகவே என்னுடைய பாவத்துக்காக என்னை ஆசீர்வதிக்க நீர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு இருக்கிறீர். இதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் சொட்டு சொட்டாக என்னுடைய பாவத்துக்காக அழிக்கப்பட்டதுப்பா.
நான் இப்படியே குறுகுவதற்காக அல்ல, நான் பெருகுவதற்காக நீர் சிலுவையிலே அடிக்கப்பட்டீர். நான் ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிப்பதற்காக நீர் சிலுவையிலே அடிக்கப்பட்டீர். உங்களுடைய சூழ்நிலை எதுவா இருந்தால் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. சிறைச்சாலைக்குள்ள இருக்கும்போதே எனக்கு இப்படி ஒரு அற்புதம் நடந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கை எம்மாத்திரம். நீங்க சிறைச்சாலைக்குள்ள நீ வெளியே இருக்கிற, நீ சுதந்திரமா இருக்கிற, உனக்கு நான் எம்மாத்திரம். உனக்கு நான் அற்புதத்தை செய்வேன். பெரிய பர்வதம் செருபாபேலுக்கு முன்பதாக நின்றது. ஆண்டவர் சொன்னார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமியாவாய். இன்னைக்கு உங்களுக்கு முன்பதாக இருக்கிற பெரிய பர்வதங்கள் எல்லாம் சமபூமியாகும். தடையாக இருக்கிற தடைகள் எல்லாம் சமபூமியாகும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். 2 கரங்களை உயர்த்தி லாபா ரகாதா டாபா ஷகாதா டாபா லபோ தூடாபா ரகாதா நாமா ஷெகேதி டேபே கபா ரகாதா டாபா லபோ. இன்னைக்கு அநேகர் என்னால என் சூழ்நிலையை பாருங்க, என் சூழ்நிலை மோசமா இருக்கு, என் பாடுகள் மோசமா இருக்கு, என்னுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு, மோசமா இருக்கு, மோசமா இருக்குன்னு மோசத்தை பார்க்காத. அவர் உனக்கு வைத்திருக்கிற எதிர்காலத்தை, திட்டத்தை பாரு. உனக்கு வைத்திருக்கிற பிளானை நீ பாரு. உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், என்னுடைய பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்கு, ஆனா உங்களுக்கு தெரியாது அவருடைய கிருபை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. உங்களுடைய பிரச்சனையை விட அவருடைய கிருபை பெரியது. உங்களுடைய போராட்டத்தை விட அவருடைய கிருபை பெரியது. உங்களுடைய பாடுகளை விட அவருடைய கிருபை பெரியது. நீங்க சந்திக்கிற பிரச்சனைகளை விட அவருடைய கிருபை பெரியது. லாபா ரகாதா டாபா ரகாதா டாபா லபோ. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.